முடிவு தமிழகத்தில் எடுக்கப்பட்டிருக்கிறது. கடந்த 9 ஆண்டு காலமாக காங்கிரஸ் கட்சியின் கூட்டணி கட்சியாக இடம்பெற்று வந்த திமுக இன்றைக்கு காங்கிரஸ் உடனான உறவை முறித்திருக்கிறது. அந்த கட்சியைச் சேர்ந்த அமைச்சர்கள் இலங்கை தமிழர் பிரச்சனையில் காங்கிரஸ் மேற்கொண்ட நிலையில் அதிருப்தி அடைந்து இன்றைக்கு மத்திய அமைச்சர் பதவியிலிருந்து விலகுவார்கள் என்று அந்த கட்சியின் தலைவர் கருணாநிதி அறிவித்திருக்கிறார். இந்த அறிவிப்பு தமிழ்நாடு முழுவதும் மாணவர்கள் திரண்டெழுந்து வெகுண்டெழுந்து போராடி கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் அந்த மாணவர் போராட்டம் மக்கள் போராட்டமாக, அரசியல் கட்சி சாராத பொதுமக்களின் போராட்டமாக தமிழகம் முழுவதும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் திமுக இந்த முடிவை எடுத்திருக்கிறது. இன்றைக்கு ஜெனீவாவில் மாநாடு நடந்து கொண்டிருக்கிறது. அமெரிக்கா அளித்திருக்கக்கூடிய வரைவு தீர்மானத்தில் இந்தியா எந்த திருத்தத்தையும் தமிழர்களுக்கு ஆதரவாக திருத்தம் செய்வதற்கு முன்வராத நிலையில் திமுக கடைசி நிலையாக இந்த முடிவை எடுத்திருக்கிறது. பாலச்சந்திரன் பிரபாகரனின் மகன் 12 வயது பாலச்சந்திரன் ஒரு அப்பாவி சிறுவன் படுகொலை செய்யப்பட்டது உலகம் முழுவதும் உலகத்தின் மனசாட்சியை குலுக்கக்கூடிய அளவிற்கு அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. அதன் தொடர்ச்சியாக 8 மாணவர்கள், லயோலா கல்லூரியைச் சேர்ந்த மாணவர்கள் கடந்த வாரத்தில் 4 நாட்கள் இருந்த தொடர் உண்ணாவிரதம் இன்றைக்கு இந்த பிரச்சனையின் தாக்கத்தை பல பரிமாணங்களை கடந்து ஒரு உச்ச நிலையை தொட வைத்திருக்கிறது. இன்றைக்கு திமுக எடுத்திருக்கக்கூடிய நிலை பலரால் வரவேற்கப்பட்டிருக்கிறது. அதே வேளையில் விமர்சனமும் செய்யப்பட்டிருக்கிறது. தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா இந்த முடிவு காலம் தாழ்த்தி எடுக்கப்பட்ட முடிவு மட்டுமல்ல, இது கண்கட்ட பிறகு சூரியன் நமஸ்காரம். அது மட்டுமல்லாமல் தமிழர்களுக்கு இந்த முடிவால் எந்த பலனும் ஏற்பட போவதில்லை. இது ஒரு கபட நாடகம். இதுபோன்ற பல கபட நாடகங்களை திமுக முன்னரே அரங்கேற்றி இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். பாரதிய ஜனதா கட்சியும் மனிதநேய மக்கள் கட்சியும் இந்த முடிவு காலம் தாழ்த்தி எடுக்கப்பட்டாலும் தமிழர் நலன் கருதி எடுக்கப்பட்ட முடிவுகள், அதற்றை வரவேற்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இது இந்திய அரசியலும் தமிழக அளவிலும் ஈழத்தமிழர் வாழ்க்கையிலும் என்ன முடிவை, எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது என்பது ஒரு விவாதத்துக்குரிய ஒரு கேள்வி. நாம் இது பற்றி விவாதிக்க இருக்கிறோம். இந்த அரங்கில் நம்மோடு இந்த விவாதத்திலே பங்கேற்பதற்காக திமுகவின் செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் திரு KS ராதாகிருஷ்ணன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில துணை செயலாளர் திரு C மகேந்திரன், மூத்த பத்திரிகையாளர் திரு GC சேகர், டெல்லியிலிருந்து காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு மாணிக் தாகூர், மனித உரிமை கவுன்சிலின் கூட்டம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஜெனீவாவிலிருந்து இலங்கையைச் சேர்ந்த சுடரொளி நாளிதழின் ஆசிரியர் சிவராஜா ஆகியோர் கலந்து கொள்கிறார்கள். நாம் தொடர்ந்து பேசலாம். திரு ராதாகிருஷ்ணன், உங்களிடமிருந்து தொடங்குகிறேன். நேற்றைக்கு 3 அமைச்சர்கள் வந்து முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்களை சந்திக்கிறார்கள். ஐநா தீர்மானத்திலே திருத்தம் வேண்டும், இந்திய பாராளுமன்றத்திலும் தீர்மானம் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி அனுப்புகிறீர்கள். ஆனால் 24 மணி நேரத்திற்குள் இன்றைக்கு காலையிலேயே ஆதரவு வாபஸ், அமைச்சரவையிலிருந்து விலகல் என்ற முடிவை அவசரமாக எடுத்தது போல தெரிகிறது. காங்கிரசிடமிருந்து எந்த பதிலும் வராததால் எடுத்ததா? அதில்ல, தொடர்ந்து 2 வாரமா இந்த பிரச்சனைகளை தலைவருக்கு கலைஞரோட ஆர்வம் செலுத்திட்டு இருக்காங்க. நாடாளுமன்றத்தில் இரு அவையிலும் நாங்க பேசி இதே கோரிக்கையில வச்சு நாங்க வெளிநடப்பு செஞ்சோம். சல்மான் குர்ஷித் சொன்ன அந்த பதில் இருக்க வேதனை தந்தது. நான் சூப்பர் போலீஸ்மேன்ல பெரிய நன் கிடையாது. அவங்க 2 பேருமே அமெரிக்காவும் இலங்கையும் பேசி தீர்க்கணும். இலங்கை அதை நிராகரிச்சிருச்சு. அதற்கு பிறகு தொடர்ந்து பத்திரிகை பேட்டியானாலும் பத்திரிகை செய்தியானாலும் கடிதங்கள், முரசொலி கடிதங்களானா, பிரதம அமைச்சர் கடிதங்களானாலும் எல்லாத்திலும் இந்த கோரிக்கை என்ன கோரிக்கை? என்ன? சர்வதேச சுதந்திரமான விசாரணை வேண்டும். இலங்கையில் நடந்தது இன அழிப்பு, இனப்படுகொலை, இன அழிப்புன்னு சொல்லணும். இனப்படுகொலைன்னு கூட இன அழிப்பு, எல்லாமே அடையாளங்கள் அளிக்கப்படுகின்றன. அது ஜினோசைட்னு சொல்லணும். அதற்கு பிறகு இந்த அறிக்கை தாக்கலாகி அந்த நடைமுறைப்படுத்த வேண்டிய செயல்முறைகளுக்கு ஒரு குறிப்பிட்ட கால வரையறை செஞ்சு அதுக்குள்ள முடிச்சாகணும். உன்னோட LLRC நேரம் கேட்டு காலம் தாழ்த்தி குப்பையில போட்டாங்க. இந்த 3 கோரிக்கைகள் தொடர்ந்து 20 நாளா வைத்துக் கொண்டு வருகின்றோம். அதற்கு பிறகு நாங்கள் இந்த கடிதத்தை பிரதமருக்கு அனுப்பின பிறகு அவங்க 3 பேர் அமைச்சர்கள், மூத்த அமைச்சர் 3 பேர் வந்தாங்க. விவாதிச்சாங்க. விவாதிச்ச பிறகு தளபதியும் வந்தார். கோயம்புத்தூர் கொஞ்சம் லேட்டா, விமானம் லேட்டா வந்தாரு. போகும்போது அவங்க சரிவான பதில் வெளியே போய் பத்திரிகையாளர் சொல்லும்போது என்ன சொன்னாங்க? கோரிக்கையில சொல்லியிருக்காங்க, நாங்க மேல போய் சொல்லுவோம். நாங்க எங்களுக்கு ஜெனீவாவில் இன்னைக்குள்ள அது ஏதாவது முடிவெடுத்தால் தான் அது பயனளிக்கும். திருத்தம் கொடுக்க வேண்டிய தீர்மானம், அமெரிக்க டிராப்ட் 3வது தீர்மானத்துல இன்னைக்குள்ள ஏதாவது முடிவெடுத்து சொன்னாதான். இதுக்கு மத்தியில் எங்களுக்கு ஒரு செய்தி வந்தது. திலீப் சின்ஹா, இந்தியாவின் அந்த ஹியூமன் ரைட் டெஸ்க்ல இருக்கார்ல, இந்தியா சீஃப் ஜெனீவாவில், அவர் டெல்லிக்கு அழைக்கப்பட்டுள்ளார். அவர் டெல்லியில இருந்தா எப்படி அங்க திருத்தம் கொடுக்க முடியும்? இது நள்ளிரவில் எங்களுக்கு தெரியும். இப்படிப்பட்ட பல நிலை. அது மட்டும் இல்ல, நீங்க அந்த இந்த தீர்மானம் தாக்கல் பண்ணிருக்காங்க இல்லையா,
ஐநாவில் அமெரிக்கா. இந்த தீர்மானங்களுடைய வாசகமும் இந்திய சர்க்கார் ரெவியூ கமிட்டி, பீடியாடிக் ரெவியூ கமிட்டி மீட்டிங் நடந்தது 15ஆம் தேதி. ஒரு 1.25 பக்கத்துக்கு இந்தியா ரிட்டர்ன் பேசக்கூட இல்ல, ஒரு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட். அந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட், அந்த எழுதப்பட்ட கொடுக்கப்பட்ட வழங்கப்பட்ட அறிக்கையின் சாரமும் இன்றைக்கு அமெரிக்க அரசாங்கம் தாக்கல் செய்த நகல் தீர்மானத்தில் ஒன்றுதான். அது அப்படியே ரிப்பீட் ஆயிருக்கு. அது என்ன சொல்லியிருக்காங்க, எல்லாம் பாராட்டுறோம் எல்எல்ஆர்சிய நிறைவேற்றினீங்க, திமுகவோட கோரிக்கைகளுக்கு அவர்கள் செவி மடுக்கலன்னு சொல்றேன். செவி மடுக்கல. அது மேல தொடர்ந்து இன்னைக்கு திடீர்னு ஒரு முடிவெடுக்கல. நாங்க தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம், அதனாலதான் இந்த முடிவு. இதுக்கு மேல இனிமே நாங்க காலம் தாழ்த்த முடியாது இல்லையா? ஏன்னா ஏற்கனவே முள்ளிவாய்க்கால் நாங்க சம்பந்தம் இல்ல. நாங்க கலைஞர் அறிவாலயத்தின் போர் விமானங்கள் அனுப்பல, ராக்கெட் அனுப்பல. நடத்தது சதீஷ் நம்பியாரும் விஜய் நம்பியாரும் அண்ணன் நம்பி தான் போய் நிற்காங்க. எங்களுக்கு கலைஞருக்கு தெரியாது எத்தனை ஆயுதங்கள் கொடுத்தீங்க, யார் போனாங்க, முள்ளிவாய்க்கால் என்ன நடந்தது, என்ன போனாங்க எங்களுக்கு தெரியாது. ஆனா பழிவாவங்கள ராஜீவ் கொலையில 90 நடந்த பழிவாவங்கள் மாதிரி முள்ளிவாய்க்கால் விமர்சனம் எங்க மீது வைக்கப்பட்டது. நாங்க சென்னையில் இருக்கின்றோம், நாங்க செஞ்சாட்சி கூட்டில் இருக்கிறோம். பாராளுமன்றத்தில் நார்த் பிளாக்ல சவுத் பிளாக்ல இல்ல. அதையும் தாங்கிட்டு 3 வருஷம் இருந்தோம். அதற்கு பிறகு எவ்வளவோ வழக்குகள் எங்கள் மீது, இதையும் தாங்கிட்டு நாங்க கூட்டணி தர்மத்துக்காக இருந்தோம். ஆனால் இன்றைக்கு ஈழ பிரச்சனை, தமிழர் பிரச்சனை, இது இதுக்கு மேல நம்ம அப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அதனால திடீர்னு எடுத்த முடிவல்ல. நாங்கள் கால வரையறை கொடுத்தோம். 2 வார காலமாக இதுக்காக போராடினோம். நாடாளுமன்றத்தில் தலைவரும் தொடர்ந்தாரி. அதற்கு பிறகுதான் தீர்க்க சிந்தித்து இதுக்கு மேல இன்னைக்கு எடுக்கலைன்னா நாளைக்கு அறிவிச்சா அது வேற விதமாயிரும். இன்னைக்கு அவங்க திருத்தம் கொடுத்திருக்கணும். காங்கிரஸ் கேட்கலாம். காங்கிரஸ் என்ன சொல்றாங்க? திரு மாணிக் தாகூர், திமுகவுடைய இந்த விமர்சனத்திற்கு நீங்கள் சொல்லக்கூடிய பதில் என்ன? காங்கிரஸ் தமிழர் பிரச்சனையில, உணர்வுபூர்வமான பிரச்சனையில் போதிய அக்கறை செலுத்தவில்லை, கவனம் செலுத்தவில்லை, உங்கள் கூட்டணி கட்சி மன்றாடியும் கேட்டுக்கொள்ளவில்லை என்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. முதலிலே புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்பது மிக தெளிவாக இன்று காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் அன்னை சோனியா காந்தி அவர்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய எம்பிக்களுடைய கூட்டத்திலே தெளிவுபடுத்தினார். இந்திரா காந்தி அவருடைய காலத்திலிருந்து ராஜீவ் காந்தி அவர்களுடைய காலத்திலிருந்து இன்று வரை இலங்கை தமிழர்களுடைய அதிகாரம் பெறுவதற்கும் அவர்களுடைய பாதுகாப்பிற்காகவும் முக்கியமாக பல தியாகங்களை செய்து அதற்காக போராடி வருகின்ற ஒரே கட்சி காங்கிரஸ் கட்சி. இப்பொழுது 2009 அந்த பிரச்சனைக்கு பின்னாலே, அந்த போருக்கு பின்னாலே ஒரு சுதந்திரமான நம்பிக்கையான விசாரணை வேண்டும் என்பதிலே காங்கிரஸ் கட்சிக்கு எல்லளவும் சந்தேகமும் இல்லை, அதில் எந்த அளவு குழப்பமும் இல்லை. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த மட்டிலே இப்பொழுது வரை நான் பேசுகின்ற வரையிலே அமைச்சர்களாக இருக்கிறார்கள், கூட்டணியிலே இருக்கிறார்கள். நாங்கள் இருவரும் 9 ஆண்டுகள் இருக்கிறோம், 6 தேர்தல்களை சந்தித்திருக்கிறோம். நாங்க சேர்க்கிறது சர்வதேச நீதி விசாரணை, நீங்க டொமஸ்டிக் என்கொயரி கேட்கறீங்க. சுதந்திரமான விசாரணையா? அதான் எல்லாரும் ஆட்சி ஒண்ணு இல்லாம ஆச்சு. அதை கவனிங்க. ஒரு சுதந்திரமான விசாரணை போன நினைச்சுதான் ஒண்ணு நடக்கல. ராதாகிருஷ்ணன், எனக்கு பிரச்சனை என்னன்னா, நான் தூரமா இருக்கிறதுனால நான் எவ்வளவு நீங்க பேசும்போது அமைதியா கேட்டனோ அது மாதிரி கேட்டீங்கன்னா நல்லா இருக்கு. எனக்கு சொல்லி முடிக்கிட்டோம். இல்லங்க, அதாவது மினிமம் கட்டசி வைங்க. இன்றைக்கு தான் புரிஞ்சிருக்கீங்க. இன்றைக்கே இவ்வளவு புரியலையே. நான் உள்ள பதில நீ நட்போட தான் நாங்க சொல்றோம், தவறா சொல்லல. யாரையும் மாணிக் அவர் சொல்லி முடிக்கட்டும். நேற்று வரைக்கும் மந்திரியா இருந்தாங்கன்னு சொல்லும் போது நாங்க சொல்லிதான் ஆகணும். அதை சொல்லாம நாங்க இருக்க முடியாது இல்லையா? சரி சரி, அவர் சொல்லி முடிக்கட்டும். திரு மாணிக் தாகூர், நேற்று வரைக்கும் இல்ல, இன்னைக்கு வரைக்கும். சரிங்க, நேற்று வரைக்கும் இல்ல, இன்னைக்கு வரைக்கும். சரி, தயவுசெய்து நான் உண்மையை சொல்லிட்டு இருக்கேன். நீங்க தயவுசெய்து அதுல கோவப்பட வேண்டியது இல்லை. நீங்க நியாயமா கேளுங்க. தயவுசெய்து போர் தொடக்கலைங்க. இது கொஞ்சம் அமைதி காக்கணும். நீங்க சகோதரர் என்னன்னா, நம்ம சரியான கருத்துக்கு போக முடியாது. நான் சொல்றது என்னடா, உங்க மேல குற்றம் சொல்லல. நான் சொல்றது என்னன்னா, ரொம்ப முக்கியமான விஷயம், காங்கிரஸ் கட்சியினுடைய நிலைப்பாடுங்கிறது ரொம்ப தெளிவான நிலைப்பாடு. இண்டிபெண்டன்ட் கிரெடிபிள் இன்கொயரி வேணும் இலங்கையில் நடந்த மனித உரிமைகள் மீறல்கள் பொறுத்த வரைக்கும். இதுல காங்கிரஸ் கட்சி தெளிவா இருக்கு. ஜெனீவால 22ஆம் தேதிக்கு முன்னாடி அதற்கான தீர்மானத்திலே காங்கிரஸ் கட்சி இந்திய அரசு எப்படிப்பட்ட நிலையை எடுக்கும் என்பதிலே தெளிவு பெற்றுக் கொண்டிருக்கிறது. அது டிராப்டாக வந்திருக்கிறது. அதை பார்த்ததற்கு பின்னாலே அதுல என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வர வேண்டும், மற்ற இங்கு இருக்கின்ற நம்முடைய
தமிழக முதலமைச்சருடைய கடிதமும் வந்திருக்கிறது, டாக்டர் கலைஞருடைய கடிதமும் வந்திருக்கிறது. அவர்களை சென்று 3 அமைச்சர்கள் சென்று பார்த்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஒரு நிலைப்பாடை எடுப்பதற்கான நேரம் வந்து கொண்டிருக்கிறது. அந்த நிலைப்பாடை எடுப்பதற்கு முன்னாலே திடீரென்று இன்று காலை இந்த செய்தி வந்தது மிக அதிர்ச்சியாக இருந்தது. அனைவருக்குமே மிக அதிர்ச்சியாக இருந்தது. இவ்வளவு உறவோடு, அதாவது 9 ஆண்டு கால உறவு என்பது 6 தேர்தல்களை சந்தித்திருக்கிறோம், 2 தேர்தல்களை தோற்றிருக்கிறோம். இந்த கூட்டணி 4 தேர்தலில் இந்த கூட்டணி வெற்றி பெற்றிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு காங்கிரஸ் கட்சியினுடைய ஆதரவோடு அங்கு தமிழகத்திலே ஆட்சி புரிந்திருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி ஆதரவோடு இன்று வரை காங்கிரஸ் கட்சியினுடைய ஆட்சி இங்கு தொடர்கிறது. இதை பொறுத்தமட்டிலே இப்படி வேகமாக ஒரு முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது. ஏதோ ஒரு கம்யூனிகேஷன் பிரச்சனையா என்பது அறிய வேண்டிய பிரச்சனையாக இருக்கிறது. காங்கிரஸ் கட்சியை பொறுத்தமட்டிலே, தலைமையை பொறுத்தமட்டிலே, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அவருடைய எண்ணத்தையும் அவருடைய விருப்பத்தையும் எப்பொழுதுமே மிக அக்கறையோடு யோசித்து முடிவெடுத்திருக்கிறார்கள் இதுவரை. இன்றும் இப்பொழுதும் நான் சொல்கிறேன், ஒரு நல்ல முடிவு வருவதற்கான வாய்ப்பு மிக அதிகமாக இருக்கிறது. அதனால் அவசரப்பட்டு நாம் எந்த வார்த்தைகளையும் கொட்டிவிட வேண்டாம் என்பதும், நம்மை பொறுத்தமட்டிலே தமிழர்களுக்கு, அங்கு இருக்கின்ற இலங்கையில் இருக்கின்ற தமிழர்களுக்கு நியாயம் கிடைப்பதும் நீதி கிடைப்பதற்காகவும் மிக முக்கியமாக பல தியாகங்களை செய்தது காங்கிரஸ் கட்சி என்பதை மட்டும் மறந்துவிட வேண்டாம் என்பதையும் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். நாம் தொடர்ந்து பேசலாம். மாணிக்கர், திரு மகேந்திரன், திமுகவிடம் ஒரு வேகமும் காங்கிரசிடம் ஒரு எச்சரிக்கை உணர்வு, ஒரு அமைதியும் நிதானத்தையும் பார்க்கிறோம். இந்த உள்நாட்டு போரை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இந்த உள்நாட்டு போரை விட 1,40,000 பேர் செத்து போனதை பற்றிய ஒரு கவலை கொஞ்சம் கூட இல்லாமல், இதுல நான் சரி நீ சரின்னு பேசுறதுக்கு என்னுடைய ஆழமான கண்டனத்தை நான் முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். 2 கட்சிகளும் மத்தியில் ஆட்சியில் இருந்தவங்க, கூட்டணியில் இருந்தவங்க. யுத்தம் நடந்த போது நம்முடைய நண்பர் ராதாகிருஷ்ணன் குறிப்பிட்ட போது யுத்தம் நடந்தது உங்களுக்கு தெரியாதா? ஆயுதங்களோ இடத்துக்கு வரலையா? வந்தாரா இல்லையா? இறங்குனது மாதிரி பேசுறீங்களே. அப்படி ஒண்ணு அமைச்சர்கள் அத்தனை பேர் கேபினட் மந்திரியா இருந்திருக்காங்க, கேபினட் அமைச்சரா இருந்திருக்காங்க. கேபினட்டுக்கு தெரியாம என்ன முடிவு எடுத்திருப்பாங்க? உங்களுடைய ஒப்புதலோட தான் இது நடந்திருக்கு. எங்க ஒப்புதல் நடக்கல. உங்க ஒப்புதலோட இது நடந்திருக்கு. நடந்தது தப்புன்னு நீங்க சொல்லுங்க. ஆனா என்ன விஷயம், அடிப்படையான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, இது இப்ப திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் கடந்த காலத்தில் நடந்த விஷயங்களை பற்றி மீண்டும் அவங்க ஓபன் பண்ணா எல்லாரும் ஓபன் பண்ண வேண்டியிருக்கும். அது ஓபன் பண்ண வேண்டியது இல்ல. இப்ப நீங்க வெளியில வந்திருக்கீங்க. இப்ப காங்கிரஸ்காரர் இப்ப மணிக் தாக்கூர் பேசுறாரு. அவர் பேசுறது சரியா? நியாயமா அவர் பேசுறது? என்ன ஒண்ணுமே தெரியாத மாதிரி பேசுறாரு. இவருக்கு தெரியலன்னா சிதம்பரத்தை அனுப்பியிருக்கணும் டிவிக்கு, இவருக்கு தெரியலன்னாக்கா வாசன் அனுப்பியிருக்கணும், இவருக்கு தெரியலன்னா தமிழ்நாட்டில் பிறந்த காங்கிரஸ்காரங்களை டிவிக்கு அனுப்பியிருக்கணும். நாங்க அவங்கள்ட்ட கேள்வி கேட்போம். இவர் சொல்றாரு இப்பதான் அந்த தீர்மானம் ஏதோ தெரியாத மாதிரியும். இன்று ஜெனீவாவில் இருக்கிற தீர்மானம் இருக்கு பாருங்க, 4 முறை திருத்தப்பட்டிருக்கிறது. 130 கோடி மக்களை பெற்றிருக்கிற ஒரு நாடு, அதனுடைய முன்னணியா இருக்கக்கூடிய அதிகாரிகள் அவ்வளவு பேரும் ஜெனீவாவில் முகாமிட்டு இருக்கிறாங்க. 4 முறை திருத்தம் இருக்கு. உலகத்துல 47 நாடுகள் திருப்பி திருப்பி பேசுறான். இதுல என்ன நடக்குதுன்னு எங்களுக்கே தெரியல அப்படின்னு சொன்னாக்க, ஈரத்துணிய கோழி கழுத்துல போட்டு கழுத்தை அறுக்கக்கூடிய கொடுமையை முள்ளிவாய்க்காலில் செய்த காங்கிரஸ் கட்சி இப்பவும் செய்யணும்னு நினைக்குது. அந்த கோபம் தான் மாணவர்களிடம். ஒன்றை நான் இந்த தொலைக்காட்சியின் மூலம் சொல்றேன், இந்த நாட்டு ஜனங்களை நீங்க இப்படி ஏமாத்துறீங்கன்னாக்க உங்களை விட முடியாது. நடைபெற்றிருக்கிறது குற்றம், இனப்படுகொலை. அது இனப்படுகொலை தான் சொல்ற தைரியம் மத்தியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ்க்கு இருக்கா? 1,40,000 பேர் செத்தான்னாக்க அதுல வேறு ஒரு இனத்தை சார்ந்தவன் எவனாவது இருக்கானா? ஏன் அவ்வளவு பேரை கொன்னீங்க? கொன்னதற்கான ஒரு விஷயத்தை கொலையா நான் செய்யல, துப்பாக்கி கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு போங்க, அது வேற விஷயம். ஆனால் அது இனப்படுகொலை. அதை ராஜபக்சே விசாரிக்க கூடாது, உலகத்தில் இருக்கிற பல நாடுகள் சேர்ந்து விசாரிக்கணும் சொல்றதுக்கு இந்த காங்கிரஸ் கட்சிக்கு என்ன தயக்கம் இருக்கு? இது ரொம்ப அடிப்படை என்பது மட்டுமல்ல. 1965ஆம் ஆண்டு இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டை விட்டு தூக்கி எறியப்பட்டதை போல இந்த பிரச்சனையில 2 தினங்களுக்குள்ள அவங்க முடிவெடுக்கலன்னு சொன்னாக்க தமிழ்நாட்டு மக்களின்